உங்களுக்கு ஒரு சினிமா கதை எழுத ஆசையாக இருக்குது, பட் எழுத வரல அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு கேரக்டர்களை உருவாக்க தெரியல. அதாவது கஷ்டப்படுறீங்க ஒரு கேரக்டரை உருவாக்க, ஒரு ஹீரோயின், வில்லன் இதெல்லாம் உருவானதான் கதையே வரும். பட் இது உருவாகிறதே கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு தான் சினிமா கதை எழுத கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படியாப்பட்டவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை நீங்கள் எழுதுங்க. ஏன்னா எல்லாமே வில்லன் ஹீரோ எல்லாமே ரெடி ஆயிருச்சு. செகண்ட் பார்ட் அதை வச்சு நீங்களா ஒரு கதை எழுத போறீங்க. அப்படி கதை எழுதி பழகுங்க. உண்மையை சொல்லணும்னா நான் லியோட 2 நான் கூட கதை எழுதி வச்சிருப்பேன். எனக்கு போர் அடிக்கிறப்ப நான் இது மாதிரி கதைகள்லாம் எழுதுவேன். எனக்கு பிடிச்ச படம் பிடிக்காத படம் ஏதாவது ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தோட செகண்ட் பார்ட் எப்படி இருந்தா இருக்கும் அப்படின்னு எழுதியிருப்பேன். என்னோட லியோ 2 பார்த்தீங்க அப்படின்னா, லியோட 1ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல விஜய் சாருக்கு வந்து விக்ரம் டேந்து கால் ஒரு விக்ரம் கமல் டேந்து. ஸோ அதை பேசி முடிச்சோட லியோதாஸ் வந்து யோசிப்பாரு. அந்த யோசிக்கிறப்ப நான் கட் பண்ணேன் அப்படின்னா தக்தோரா ஃபேக்டரி வெடிச்சிருக்கும்ல, லியோ செத்த மாதிரி கட்டியிருப்பாங்கல்ல, அந்த சீன் போயிடும். அந்த சீன் வந்து தக்தோரா ஃபேக்டரி வெடிச்சு சதறும். அந்த புகைக்குள்ள ஒரு கருப்பு கலர் தார் போகும். அப்படியே காமிப்போம். அப்படியே கட் பண்ணா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டோட வாசல்ல இந்த தார் கார் நிற்கும். அப்படியே கேமரா வந்து அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு ரூமுக்குள்ள போகும். அங்கே லியோதாஸ்க்கும் எலிசாதாஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். அங்கேருந்து ஒரு டாக்டர், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் அப்படியே நடந்து வந்து பக்கத்து ரூம்ல சேர்ல திரும்பி உட்காந்துருக்க ஒரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க, லியோதாஸ் வந்து 2-3 வீக்ஸில் கான்சியஸ்க்கு வந்துடுவார். பட் எலிசாதாஸ் வந்து கோமாவுக்கு போயிட்டாங்க. அவங்க கான்சியஸ்க்கு வரதுக்கு வருடங்கள் கூட ஆகலாம், அதில் வராமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவாங்க. அது வரைக்கும் அவர் யாருன்னு காட்ட மாட்டோம். அப்போ அங்கே நின்று அவர் வந்து அங்கே இருக்க ஒரு ஃபோட்டோ அப்படி திருப்புவார். அந்த ஃபோட்டோவில் சிறு வயசில் இருக்க லியோதாஸ், எலிசாதாஸ், ரோலக்ஸ் 3 பேருமே இருப்பாங்க. ஏன்னா எல்சியு கணக்குப்படி இவங்க 3 பேருமே இந்த ஃபீல்டுக்குள்ள வந்த வருடங்கள் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரோலக்ஸ் வந்து ஹெரால்டு தாஸோட பையனாகவும் சஞ்சய் தத்தோட பையனாக தான் லியோதாஸும் எலிசாதாஸும் இருந்திருப்பாங்க. அப்படிங்கிறதான் என்னோட எல்சியோட கதையில் நான் எழுதியிருந்திருப்பேன். இப்போ தன்னோட பெரியப்பாவும் தான் அப்பாவும் பண்ண தவறுகள், மூட நம்பிக்கையினால தன்னோட அக்காவும் அண்ணனையும் கொல்ல போறாங்களேங்கிறது தெரிஞ்ச ரோலக்ஸ் அவங்கள வந்து காப்பாற்றிருப்பாரு. காப்பாற்றி கொண்டு வந்து அவர் தான் சேவ் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ ரோலக்ஸ்னால தான் லியோதாஸ் காப்பாற்றப்பட்டிருக்காரு. ஆனால் இந்த லியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா லியோ யாரை கொண்டிருக்காரு அப்படின்னா ரோலக்ஸோட அப்பா ஹெரால்டு தாஸை கொண்டிருக்காரு. ஹெரால்டு தாஸை தன்னோட அப்பாவை கொன்ன, நான் உன்னைய காப்பாற்றி விட்டேன், நீ எங்கள் அப்பாவை கொண்டுட்ட அப்படிங்கிறப்ப ரோலக்ஸ் சும்மா இருப்பாரா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நான் என்னோட லியோ இருக்கும். நான் எழுதின கதையில் எலிசாதாஸ் வந்து இப்போ விக்ரம் டீமில் சேஃபாக இருப்பா. ரோலக்ஸ் வந்து லியோதாஸையும் எலிசாதாஸையும் காப்பாற்றினாலும் லியோதாஸ் இனிமேல் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்க வேணான்னு அவர் வெளியில் போகிறப்ப அப்போ விக்ரம் கூட என்னோட கதைப்படி வந்து அப்போ விக்ரம் கிட்ட இப்போ எலிசாதாஸ் அங்கே சேஃபாக இருக்காங்க. அதனால தான் விக்ரம் டீம் வந்து லியோதாஸ்ட் அந்த காஃபி ஷாப்பில் கேட்கும் சேஃபான, ஏன்னா எலிசா எங்கள்கிட்ட சேஃபாக இருக்கா, நீ கரெக்டாக இருக்கியாங்கிற மாதிரி. இப்போ ஹெரால்டை கொண்டனால ரோலக்ஸ் வந்து இப்போ லியோவை கொண்டு வருவார். லியோ கூட இப்போ விக்ரம் வந்து சேருவார். ஸோ இதை வச்சு கதைகள் போகிற மாதிரி என்னோட செகண்ட் பார்ட் லியோ நான் எழுதியிருப்பேன். இது மாதிரி உங்களுக்கு தோன்றப்ப நீங்கள் எழுதி பழகுங்க. அது உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கேரக்டர்கள் உருவாயிச்சு. அந்த இப்போ நான் வந்து எந்த கேரக்டரையும் உருவாக்கல, இருக்கிற கேரக்டரை வச்சு நானாக ஒரு கதை எழுதியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கதை எழுதி பழகினா ஒரு கதை ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும், எழுதுகிற பழக்கம் கிடைக்கும். ஸோ எனக்கு சினிமா கதை எழுத ஆசையாக இருக்குது, ஆனால் எழுத வரலங்கிறவங்க இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எழுத வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேப்ஸ்.